வணக்கம். இன்றைக்கி நம்ம தீபாவளி கிட்டத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 8 நாள் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி தீபாவளிக்காக ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லி ஸ்பெஷலாக பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதுக்கு பேர் வந்து ஸ்வீட் ரோஸ். இதை கோதுமை மாவில் தான் பண்ணுறது. உங்கள் வீட்டு பசங்களுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கடையில் வாங்குகிற ஸ்வீட் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரோஸ். வாங்க, இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ரோஸ் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் காய்ச்சாத பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்தில் நான் அளந்து எடுத்திருக்கேன். இதே அளவு தான் நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு எந்த அளவு நம்ம கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே அளவு பால் எடுத்து இப்போ நம்ம காய வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். பால் நம்மளுக்கு நல்லா காயட்டும். இப்போ நம்ம ஊற்றின பால் நல்லா காஞ்சிருச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி பால் கொதித்ததும் நம்ம அடுத்தடுத்து பொருட்களை சேர்த்துக்கிறலாம். இந்த ஸ்வீட் ரோஸ் தீபாவளிக்கு டக்குன்னு நம்ம நினச்ச டைமில் வீட்டில் இருக்க கோதுமை மாவை வச்சு இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான டிஷ் இது. நல்லா சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு காட்டுங்க. உங்கள் வீட்டில் இருந்த குழந்த பசங்களுக்கு செஞ்சு விடுங்க. எல்லோரும் சாப்பிட்லாம் அதை. இப்போ பாருங்கள், நான் இந்த பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. இப்போ நான் ஃபுட் கலர் கேசரி கலர் ரெட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக லைட்டாக கலருக்காக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். பாலில் சேர்க்குறோன்னு நினைக்காதீங்க. மாவோடு போட்டு கிண்டத்தான் போகிறோம். அதனால் ஒன்றா பிசைடுறோம். அது உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம எந்த கிண்ணத்தில் பால் எடுத்தோமோ அதே கிண்ணத்தில் நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கிறேன். தீயை சிம்மில் வச்சுக்கிட்டு கிண்டுங்க. இந்த மாதிரி பால் கொதிச்சதும் நல்லா சூடோடு இருக்கிறப்ப இதை கிண்டிக்கிறணும். நம்ம பால் பக்கத்தடுப்பில் தேவைன்னா கொஞ்சம் தனியாக காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மாவு எக்ஸ்ட்ரா தண்ணி குடிக்கும். அதனால் மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பால் ஊற்றி கலந்துக்கிறலாம் தேவைக்கேற்ற மாதிரி. சப்போஸ் பத்தலைன்னா பக்கத்தடுப்பில் வச்சிட்டோம்னா அதை ஊற்றி நம்ம நல்லா பெசரிக்கிறலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிணையணும். பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி சூடோடு அந்த சுடு பால்லேயும் நல்லா எல்லாமேவும் இந்த மாதிரி வெந்து வரட்டும். இப்போ பச்சை மாவே நம்மளுக்கு தெரியக்கூடாது. அந்தளவுக்கு பெசரிக்குங்க. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கிறலாம் சூடு ஆறுறதுக்காக. உங்களுக்கு இந்த டைமில் அந்த பால் பத்தலை, நம்ம ஊற்றின பால் பத்தலைன்னா பக்கத்தடுப்பில் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நீங்கள் இப்போ செஞ்சு எடுத்து வச்சுக்கிறணும். ஆற விட்டுட்டு வாங்க. இது எல்லாமே இந்த பச்சை மாவு இல்லாமல் நம்மளுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. நான் கேஸ் ஏற்கனவே ஆஃப் பண்ணிட்டேன். இதை இப்போ பாருங்கள், அந்த சட்டியில் ஊற்றி நம்ம கிண்டின மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது சூடாக இருக்குது. சூடு ஆறட்டும். அதுக்கப்புறமா என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுருக்கோம். அந்த மாவு கொஞ்சம் நேரம் அப்படியே தனியாக மூடி வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளார நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நான் எந்த அளவு மாவு எடுத்தனோ அதே அளவு சுகர் சீனி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சீனியை நான் இப்போ ஒரு சட்டியில் சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த அளவு சீனி எடுத்துருக்கோமோ அதே அளவு தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கிறணும். இந்த பாருங்கள், அதே கிண்ணத்துலேயும் நான் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு சுகர் சிரப்பு ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா அது ரோஸ் முங்குற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், அதிலேருந்து கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். எதுக்குன்னா அது கொதிச்சு நம்மளுக்கு கொஞ்சம் சக்கரை பாகு மாதிரி வரும். அதுக்காக திக்காக வரணும். இப்போ பாருங்கள், அடுப்பை நான் பற்ற வச்சுக்கிறேன். ஊற்றிட்டு நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இது எப்படின்னா ஒரு கம்பி பதம் நம்மளுக்கு வரணும். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வரணும். சுகர் சிரப்பு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம சீனி தண்ணி சீனி பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அதில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நான் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக அளவாக போட்டால் போதும்.
ஏலக்காய் தூள் போட்டு இது கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து பதம் வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த முறையெல்லாம் அடங்கட்டும் கொஞ்சம் கொதிச்சு. இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இப்படி தொட்டு பார்த்தோம்னா நம்ம ஸ்டிக்கியாக இருக்குது, அந்த கை வந்து நல்லா ஒட்டுது. இந்த பதத்துக்கு ஒரு கம்பி பதம்னுவாங்க அதை. அந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ஆறணும். சுகர் சிரப்பு வந்து ஆறினா தான் நம்ம இப்போ ஸ்வீட் ரோஸ் அதில் பண்ணி போடுறப்ப கரையாமல் ஊறி போகாமல் இருக்கும். நல்லா ஆறணும். இந்த பாகு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம போய் ஸ்வீட் ரோஸ் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சட்டியிலேருந்து பாலில் போட்டுக்கிண்டு நம்மளை அந்த மாவு அந்த மாதிரி எடுத்து வச்சு இப்படி சப்பாத்தி பதத்துக்கு நான் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அந்த லைட்டாக சூடு இருக்கும், அந்த சூடோடையும் இந்த மாதிரி பிசறி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். இந்த பாருங்கள், சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசறுவோமோ அதே மாதிரி பிசறி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒன்று சொன்னாப்பில் நம்ம பிசறி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், மாவை நான் இந்த அளவுக்கு பிசறி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அந்த அப்படி தொட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பஞ்சாக இருக்குது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை சின்ன சின்ன உருண்டை ஆக்கிட்டு இந்த சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்வீட் ரோஸ் வந்து செய்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதை சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக இதில் வரமாவு தூவி அதை நம்ம தேய்ச்சிக்கிடலாம். இல்லைன்னா சப்பாத்தி கட்டையில் ஒட்டிடும். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாதிரியேவும் இதை மெலிசாக தட்டி எடுத்துக்கிடலாம். நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மாவு வேகாமல் கொஞ்சம் மந்துன்னு இருக்கும். சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி மூடியை வச்சுட்டு நான் இந்த மாதிரி பதிச்சு எத்தனை நம்மளுக்கு இந்த ரவுண்டு வருதோ அதை எடுத்து வச்சுக்கிடலாம். எனக்கு 4 ரவுண்டு வருது. இந்த 4 ரவுண்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த சுற்றில் இருக்கிறத இப்படியே நம்ம எடுத்து அது நடுவில் இருக்கிற ரோஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிடலாம். ரோஸ் பெட்டல் பண்ணுறதுக்கு இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன். மொத்தம் 4 பீஸ் இருக்குது. நம்மளுக்கு 3 பீஸ் தான் தேவைப்படும். மொதல் பீஸில் லைட்டாக அப்படி மாவு தடவிக்கிங்க, ரொம்ப தடவாதீங்க. லைட்டாக அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக, நம்மளுக்கு லேயர் வந்து எடுத்து கொடுக்கணும்ல, அதுக்காக. இது உணர்ந்துருந்துச்சுன்னா அதை கூட தேவையில்லை நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து 3வது பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் 3 பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம், இன்னொரு ரோஸ் செய்கிறதுக்காக. எடுத்து வச்சுட்டு லைட்டாக வந்து தண்ணி விரலில் தண்ணி தொட்டு, சுண்டு விரலில் தண்ணி தொட்டு இந்த நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்குங்க. 3 மாவை அழுத்தி ஒன்று சேர்த்து இப்படி ஒரு பள்ளம் போட்டுக்குங்க. நம்ம கையில் ஒட்டிட்டு இப்படி மேலாமல் வரும், அதுக்காகத்தான் தண்ணி தொடுறது நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த மிச்சம் நம்ம வெட்டி எடுத்துருக்க மாவில் வந்து இப்படி ஒரு சின்ன பீஸாக நம்ம எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு இந்த ஓரங்களையும் பிச்சு விட்டுக்கோங்க. இந்த ஓரத்தையும் பிச்சுட்டு இதை லைட்டாக ரோல் பண்ணிக்கிடலாம் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி ரோஸில் நடுவில் இருக்குங்கள இதெல்லாம் அந்த மாதிரி மொட்டு, மலராத மொட்டு மாதிரி லைட்டாக நம்ம இப்படி சுருட்டி வச்சுக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் உருட்டிட்டேன். ஒயரை வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டியும் குறைச்சி வச்சுக்கிடலாம். நான் வந்து இந்த அளவில் ஒரு 1.5 இன்ச் சைஸில் வந்து நான் நீளத்தை வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு ரோஸ் பெட்டல் மாதிரி நம்மளுக்கு இருக்கா, இதை வந்து நான் நடுவில் அதில் ஒட்டிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குங்க, பிஞ்சு வந்துடாத அளவுக்கு இந்த மாதிரி ஒட்டிக்குங்க. ஒட்டிட்டு நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சுட்டு நான் 3 இடத்துலையும் கட் கொடுக்கணும். 3 இடத்துல கட் கொடுக்கணும் நம்ம மொத்தம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி இப்போ லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறணும். மறுபடியும் 2வது கட்டு இங்கே கொடுக்குறேன். சமமான அளவாக நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து 3வது கட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். மொத்தம் 3 கட்டு நான் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த 3 கட்டு கொடுத்த இடத்துல தண்ணி எப்படி தொட்டுட்டு நம்ம கையில் தொட்டுட்டு தண்ணி தெரியுதான்னு பாருங்கள்.
இது எதுக்காக தண்ணி தொட்டு நம்ம இந்த இடத்துல தடவுறோம்னா, நம்ம ரோஸ் பெட்டல் ஒன்று ஒன்றா சேர்க்குறப்ப அது பிரிஞ்சிடாமல் இருக்கணும், நம்மளுக்கு நல்லா ஒட்டிக்கிறோம். இது இப்படி இந்த மாதிரி தண்ணி தொட்டோம்னா நல்லா ஒட்டிக்கிறோம். அதுக்காக தண்ணி தொட்டு நான் இதை லைட்டாக அப்படி இழுத்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ரோஸ் பெட்டல் ஒன்று ஒன்றா நான் சேர்க்குறேன். எப்படி சேர்க்குறேன்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு லேயரை வந்து இப்போ ஃபஸ்ட்டு பெட்டல் வந்து இந்த மாதிரி எடுத்து இப்படி சைடில் இப்படி ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அதே மாதிரி இந்த லேயரை எடுத்து அடுத்ததை எடுத்து அடுத்த லீஃப் வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி இதில் ஒட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் நல்லா கவர் ஆகி தெரியுதான்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி எடுத்து காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். அடுத்து வந்து ரெண்டாவது அடுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். மறுபடியும் தண்ணியை தொட்டு லைட்டாக அந்த மாதிரி ஈரம் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஈரம் பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் ரெண்டாவது லேயர் வந்து இதில் வந்து நான் ரெடி பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து இந்த சைடில் இப்படி ஒட்டிடுங்க. இந்த 2 எட்ஜையும் நம்ம இப்படி ஒட்டிக்கிறணும் பாருங்கள். எடுத்து ஒட்டலைன்னா நம்ம பிரிஞ்சு வந்துடும். அதை நல்லா ஒட்டிக்கங்க. நீங்கள் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துங்க லைட்டாக அங்கே. இப்போ 3வது பெட்டலை வந்து நான் 3வது லேயரை வந்து நான் ஒட்ட போகிறேன் பாருங்கள். 3 மொத்தம் ரவுண்டு எடுத்துருந்தோம். அந்த 3 ரவுண்டில் 3வது ரவுண்டு இப்போ நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுத்து ஒட்டிடணும். அதான் மெயின். இந்த மாதிரி ஒட்டிடணும், இல்லாட்டா நம்ம எண்ணெயில் போடையில் அது பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு ரோஸ் வந்து இதில் வந்து இப்படியே இருக்கணுமா, இல்லை இந்த மாதிரி விரிச்சு விடணும்னா கூட லைட்டாக அந்த மாதிரி விலக்கி விட்டுக்குங்க. இவ்வளவு தான் அந்த ரோஸு இதழ் வந்து நம்ம குட்டி ரோஸு எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிட்டோம் நம்ம அந்த ரோஸை. இதை மாதிரி எல்லா மாவில் இருக்க அந்த மாவெல்லாம் அந்த மாதிரி ரோஸாக ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து அந்த ரோஸ் எல்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து மொத்தமாக நான் எடுத்த மாவுக்கு 13 ரோஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஒன்றா நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். பாருங்கள், நான் வந்து வீட்டில் இருக்க பாமாயில் சேர்த்து நான் காய விட்டுருக்கேன். நீங்கள் வந்து வாசனை இல்லாத எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும் வாசனை இல்லாத எண்ணெயை மட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் ஒரு ரோஸாக போட்டு இதில் பொரிச்சு எடுத்துக்கிறேன். தீயை வந்து நார்மலாக வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே இருக்கும். அதை உடச்சிடாமல் அதை கலச்சிடாமல் நம்ம அப்படியே வேக வச்சு அதை எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட ரோஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வந்து நல்லா முறுமுறுண்டு வேகிற அளவுக்கு வேக வச்சு கருக்க விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற ரோஸையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட எல்லா ரோஸுமேவும் நல்லா எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன். கருக விட்டுறாமல் எடுத்துருங்க. நல்லா மொறுமொருண்டு கருகாமல் பொரிஞ்சு இப்படி செவந்து வரணும். அப்போ தான் உள்ள அடியில் இருக்க மாவெல்லாம் வேகும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து அடுத்தது கொஞ்சம் ஆறுனதும் சுகர் சிரப்பில் நான் சேர்த்துக்கிற போகிறேன். சுகர் சிரப் ஒன்று நம்ம போட்டிருக்க அந்த ரோஸு வந்து லைட்டாக சூடாக இருக்கணும். இல்லைனா ரோஸ் ஆறி இருந்துச்சுன்னா சுகர் சிரப்பு வந்து சூடாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து சீனி பாகு வந்து நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரோஸ் வந்து லைட்டாக சூடாக இருக்குது. நான் இப்போ வந்து இதை போட்டு ஒன்றா போட்டு இந்த சீனி தண்ணியில் கொஞ்சம் ஊற விட்டு ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி பரட்டி விட்டுட்டு அந்த சிரப்பில் போட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த சீனி பாகை வந்து நம்ம மேலே ஊற்றணும். கரண்டி வச்சு அள்ளி ஊற்றினோம்னா அந்த உள்ள ரோஸ் பெட்டல்ஸ்குள்ளேலாம் அந்த மாதிரி போய் உள்ளே அப்சர்வ் ஆயிரும். உட்காந்துருங்க, இந்த மாதிரி ஊற்றி இதை லைட்டாக அப்படி பெரட்டி எடுத்துக்கிடலாம். பெரட்டிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஈர்த்துக்கிறோம். லைட்டாக அந்த அரைச்சூடு நம்ம பொரிச்சதுமே கொஞ்சம் அரைச்சூட்டில் போட்டோம்னா அந்த சர்க்கரை பாகை வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கிறோம். இப்படி ஒரு செகண்ட் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ இதில் ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சு குப்புறமணிக்கு. அதை மறுபடியும் நான் அதை பெரட்டி விட்டுறேன்.
இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம். இவ்வளவு நேரம் தான் ஊற விடணும், ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் லைட்டாக அந்த சீனி பாலில் போட்டு நம்ம இப்படி பிரட்டி பிரட்டி எடுத்தாலேயும் அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம போட்ட கோதுமை மாவு வந்து நல்லா சூடாக இருக்குது. நான் மிச்சம் இருக்கிற ரோஸையும் உள்ளேறையை போட்டு நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லா ரோஸுமே ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு சீனி பாலில். நான் வந்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். இவ்வளவுதாங்க. நான் அடுப்பில் சீனி பால் வந்து பற்ற வைக்கலை, ஆற வச்சுருக்கேன் சீனி பால். இவ்வளவுதான் நம்ம ரோஸ் வந்து. கொஞ்சம் வேலை பிடிக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி பண்ணி காமிங்க, பண்ணி செஞ்சு விடுங்க, சாப்பிடுவாங்க நல்லா விரும்பி.